எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு இயற்பகை நாயனார்னு ஒரு சிவனடியார், 63 நாயன்மார்கள் ஒருத்தர். அவருடைய கதையை பார்ப்போம். அவரோட ஊர் வந்து இந்த சீர்காழிக்கு பக்கத்துல, சீர்காழியிலேருந்து அந்த உள்ள பூம்புகார் போற வழியில, பூம்புகார் போற வழி 4 ரோடுன்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல சீர்காழியிலேருந்து வர ரூட்ல 4 ரோடு சைட்ல வந்தோம்னா திருச்செங்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு. திருச்சாய்காடுன்னு பேர். அதுக்கு திருச்செங்காடுன்னு இப்ப ஆயிடுத்து. சாயாவனநாதர்னு ஈஸ்வரன் பேர். பூம்புகார் போற வழியில, பூம்புகார் கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி அது இடம். அவரோட ஊர் வந்து அந்த அதுக்கு பக்கத்துல, அந்த சாயவரநாதர் பக்கத்துல ஒரு ஊர். அவரோட ஊர் வந்து சாயகாடுன்னு தான் பேர். இருக்கு திருச்சாய்காடுன்னு, திருச்செங்காடுன்னுவாங்க. அந்த ஊர் பக்கத்துல அங்கதான் இருக்கு. அந்த திருச்செங்காட்டுல சாயவனநாதர்னு கோவில், ஈஸ்வரன் கோவில். அதுக்கு தினம் இவர் போய் பூஜை பண்றது. இவரோட இது வந்து அங்க போய் தினம் அந்த கோயிலுக்கு பூஜை பண்றது. இவரு நல்ல பெரிய பணக்காரர் தான். ஆனா இவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஒப்பீனியன் எப்படி கிடையாதுன்னா, கொஞ்சம் முன்கோபி, கொஞ்சம் நிறைய பேசுறது, அதெல்லாம் உண்டு. ஆனா ஈஸ்வர பக்தி, அபார பக்தி, ஈஸ்வர பக்தி. அவருக்கு அவ்வளவு பக்தி இருந்தாலும் அவரோட இந்த முன்னாடி அவர் கோபமா பேசுறது, அது ஈஸ்வரனை பத்தி ஏதாவது சொல்லிட்டா அவங்கள தொலைச்சி கட்டுவார். அந்த மாதிரி ஒரு பக்தி. அந்த மாதிரி பக்தி இருக்கிறவரை வந்து அவரோட பக்தியை போல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், வாழ்க்கை எல்லான்றதுக்காக ஈஸ்வரன் நினைக்கிறார். ஈஸ்வரன் வாழ்க்கை எல்லாருக்கும் அவரோட பக்தியை தெரியப்படுத்தணும். அவரோட பக்தி என்னன்றது, அவரோட பக்தி எவ்வளவு ஒரு முரட்டுத்தனமான பக்தின்றது எல்லாம் அந்த ஊர் ஜனங்களாம் உணரணும். ஊர் ஜனங்களாம் அவளை வந்து அவரை வந்து சரியா ட்ரீட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரன் ஃபீல் பண்றார். அதனால என்ன பண்றார், அங்கிருந்து வரார் இவர். இவர் வந்து ஒரு சிவனடியார் வேஷம் போட்டு இவரை சோதனை பண்ணுறதுக்காக வர்றார். யார்? இயற்பகை நாயனார். அவர் பேர் இயற்பகைன்னு தான் பேரு. அவரோட ஒரிஜினல் பேர் வந்து சிவநேசனோ என்னமோ. அவர் பேர் ஒரிஜினல் பேர் எனக்கு சரியா தெரியல. அவர் பேர் ஒரிஜினல் பேர் வந்து சிவநாதன் பேரு. ஆனா எல்லாருமே இயற்பகை தான். ஏன்னா இயற்கைக்கு பகையா தான் அவர் பண்றாரு. எல்லாம் இயற்கைக்கு ஒத்து வராத விஷயங்களா தான் சொல்லுவார் எல்லாம். அது மாதிரி விதண்டாவாதம் பண்றதுன்னு அது மாதிரி இதெல்லாம் உண்டு இவர். ஆனா ஈஸ்வர பக்தி ஜாஸ்தி. இவரோட இது தெரிஞ்சுக்க அளவுக்கு உடத்துறதுக்காக என்ன பண்றாரு, ஈஸ்வர பக்தி. சிவனடியார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கறதுன்றது அவர் ஒரு பழக்கமா வச்சுருக்கார். அந்த காலத்துல சிவனடியாருக்கு தானம் பண்றது, எதை கேட்டாலும் கொடுத்துருவார். தன்னை கேட்டா கூட கொடுத்துருவார், தன்னோட ஆவியை கேட்டாருன்னா கொடுத்துருவார், தன்னோட உயிரை கேட்டா கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு குணம். அந்த மாதிரி எதை கேட்டாலும் சிவனடியார் கேட்டாருன்னா வந்து கேட்டாருன்னா அவளுக்கு இல்லைன்னு மாட்டார். அவர்கிட்ட இருக்கணும் அந்த பொருள், அவ்வளவுதான். அவர்கிட்ட இருக்கிற அவர் கேட்கும்போதே, அவர் சிவனடியார் வந்து கேட்கும்போதே, அவங்க கிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லும் போதே சொல்லுவார் இவர், என்கிட்ட இருக்கிற பொருளா கேளுக்கோ, என்னை கர்ணன் மாதிரி இல்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்கோ, இல்லைன்னு சொல்லாத என்கிட்ட இருக்கிற பொருளா கேளுக்கோ, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சிவனடியார்களுக்கு சொல்றதே அவர் அப்படிதான். ஒரு நாள் ஈஸ்வரனே வந்து சிவனடியார் விஷயத்துல வர வந்தவொடனே அவரை கூப்பிட்டு எல்லாம் மரியாதையும் பண்ணி கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் இப்போ ஈஸ்வரன் சேவிச்சு வச்சு எல்லாம் பண்ணி ஆற்று கூட்டின்னு வந்து நல்லா தலையப்படி போட்டு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணுறார். பண்ணினோடனே என்ன பண்ணுறாரு, ஏற்பகையா உங்ககிட்ட நான் வந்து ஒரு விண்ணப்பம் இருக்கு, எனக்கு ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட தானமாக வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுவார். கேளுங்க தரேன்னுவார். அப்போ சொல்லுவார், என்கிட்ட இருக்கிற பொருளாக கேளுங்க கொடுக்குறேன்னு. உங்ககிட்ட இருக்கிற பொருள் தான், ஆனால் நான் கேட்டேன் உனக்கு கொடுக்க மனசு வருமானு தெரியல, அதுதான் எனக்கு கொடுக்க மனசு வருமா இல்லை என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவோம், ஒம்புக்கு வந்துடுவான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறார். அதெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க, நான் தரேன்னுவார். அவர் திருப்பி கேட்பார். இவர் சிவனடியார் தயங்குற மாதிரி நடிப்பு, எல்லாம் நடிப்பு. ஈஸ்வரன் தானே வந்திருக்கு சிவனடியாரா வந்த மாதிரி நடிக்கிறார். இல்லை வேண்டாப்பா ஏன்ப்பா தேவையில்லாத ஒம்பு, நீ சாதத்தை போட்டு நான் சாப்பிட்டு போயிட்டே இருக்கா, ஆனால் நீ எனக்கு கொடுக்கலன்ற குறை மட்டும் என் மனசில் இருக்குன்னு அதையும் கூடயே சொல்லுவார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு பெரிய, சுவாமி நீங்கள் என்ன வேணுன்றது சொல்லுங்க, சொன்னாதான் என்னால் பண்ண முடியும், நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லையா, நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் உடனே சொல்லுங்கன்னுவார். சொல்லுங்கன்னு உடனே இவர் யோசனை பண்ணிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு, உன் மனைவி எனக்கு வேணும்னு, உன் மனைவி எனக்கு அடியாரா அனுப்பு, என் கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு என் மனைவியை என் கூட அனுப்பி விடு அப்படின்னுவார். எப்படியாப்பட்டவாளுக்கும் ஒரு கோபம் வரும் இல்லையா, எப்படியாப்பட்டாலும் தன் மனைவியை கேட்டால் யாருக்கு அது வரும், மனசு வரும். ஆனால் இவருக்கு என்னன்னா ஒரே சந்தோஷமா. இவருக்கு என்னன்னா, சிவனடியார் வந்து மனைவி போறாளேன்ற சந்தோஷம் கிடையாது. சிவனடியார் வந்து
என்னவோ கேட்டு நம்மள ஒரு மாதிரி நெருக்கடிக்கு உள்ளாக்க போறாரேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, என்கிட்ட இருக்கிற பொருளாதான் கேட்டார் அப்படின்ட்டு இவருக்கு சந்தோஷமா. அதுக்கு என்ன நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை கூப்பிடுவாளாம். அவர் ஒய்ஃப் வருவா. வந்த உடனே இவர் விஷயத்த சொல்லுவார். உன்னை வந்து நான் இவருக்கு தானம் பண்ணிட்டேன், இனிமேல் நீ இவர்கிட்ட இந்தாங்க தந்தேன்னு கொடுத்துருவாரு அவர்கிட்ட, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கணும் அவளை அப்படின்னு. அவளுக்கு வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் கூட போகிறதுக்கு தயாராகிடுவா. இயற்பையாரை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். அவர் ஒன்று சொன்ன பின்வாங்க, சொல்ல பின்வாங்க மாட்டார். ஈஸ்வரனுக்கு தானம் பண்ணுறதுல அவர் ஈஸ்வர பக்தி ஜாஸ்தி. பக்தி இருக்கிறவளுக்கு தானம் பண்ணுறதுல அவரை விட மிஞ்ச முடியாதுன்றதெல்லாம் அவளுக்கு தெரியும், நல்லா தெரியும். இவரோட குணம் தெரிஞ்சவனே அவன் என்ன பண்ணிடுறா, சரின்ட்டு கிளம்பிடுறா. அவளும் சிவபக்தி தான். அவளும் அவர் கூட கிளம்பிடுறா. அவர் கிளம்பி போகும்போது அவர் சொல்லுவார், நீ இப்படி என்கிட்ட சும்மா இது பண்ணிட்டு நீ கூட்டின்னு போன்னு சொன்னா, உன் சொந்தங்கள்லாம் இங்கே இருக்கு, ஊரெல்லாம் உன் சொந்தம், உனக்கு வேற நல்ல பேர் கிடையாது, எல்லாரும் உன்னை திட்டின்னு இருக்கா, நீ வந்து சரியா பேச மாட்டா, சரியா முடிவு எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் உன் மேல ஒரு கெட்ட பேர்லாம் இருக்கு. இந்த நிலைமையில நான் கூட்டின்னு போனா இவ்வளவு கூட்டின்னு போறதை பார்த்துட்டு எல்லாரும் ஊஜனங்கள்லாம் வந்து அவ பாட்டுக்கு என்ன அடிச்சாலும் நான் வயசானவன், என்னால் தாங்க முடியாதுப்பா இதெல்லாம், அதனால நான் இவ்வளவு கூட்டின்னு போனேன்னா இந்த ஊர் காவல் வரைக்கும் உங்க வாசல் வரைக்கும் கொண்டு என்னை விட்டுரு, உங்க கூட கூட்டு வர மாதிரி உங்க ஒய்ஃபை கூட்டு வா, நீ ஏதோ நீங்க ஐஃபோன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன வழி அனுப்ப வர மாதிரி வந்து ஊருக்கு எல்லை வரைக்கும் தாண்டி எல்லைக்கு வெளியில கொண்டு என்னை விட்டுரு அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணா போச்சு நீங்க, ஆனா நான் பயந்துட்டுலாம் போக வேண்டியில்ல, நான் தானம் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இவரோட அந்த மட்டும் தான் தெரியுது இந்த இடத்துல, நான் உங்களுக்கு தானம் கொடுத்தாச்சு, நீங்க என் ஒய்ஃபை கூட்டின்னு போங்க, யார் வந்துடுறா பாக்குறான், நான் முடிவு எடுத்தது, என் முடிவுல யார் வந்து தலையிடுறவா இருக்கா பார்க்கலாம் வந்து கிளம்புறேன். கிளம்பும்போது ஊச்சாங்களாம் தடுக்கிறது, என்ன ஏற்பையாரே நீ பண்ணது சரியா, உன் ஒய்ஃபு நீ பாட்டுக்கு தானம் கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிற, அதெல்லாம் நாங்கள் போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்னுவா. இவர் எவ்வளோ சொல்லுவார், நான் அவருக்கு சிவனடியாருக்கு கொடுத்துட்டேன், இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், என் ஒய்ஃபு போகிறேன்ட்டேன், அவள் அதை அனுப்பிட்டேன், நீங்கள்லாம் யாரும் வந்து தடுக்கூடாது. அவள் ஒய்ஃபு சொந்தக்காரெல்லாம் வருவா, வந்து அதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் தடுப்பா. எவ்வளோ சொல்லி பார்ப்பார், கேட்க மாட்டேன்னே வாழை உருவிட்டுவார். இவர் தான் அந்த அதான் இவரோட குணம், அது இயற்கை குணம். வாழை உருவிட்டு இதுக்கு யாராவது தடை சொன்னீங்கன்னா அவளெல்லாம் நான் கொண்டுவேன் அப்படின்னு வாழை இது பண்ணுவார். அவள் யாரும் பயப்பட மாட்டார், ஏன்னா இவர் இவரோட குணமே தெரியுமே, முரட்டு குணம் தானே. அவள் வந்து தடுப்பா, எப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டு பொண்ணை கண்டு தெரிஞ்சு தானம் பண்ணேன்னு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு அவளும் போறா அப்படின்னுவா. சிவனடியார் அணுகுவார், நினைக்கிட்ட ஐயோ சிவப்பேர வேணாப்பா நீ உன் பொண்ணை கூட்டின்னு போயிடுப்பாரு அப்படின்னு டக்குன்னு அந்த இடத்துல அது அவ்வளோ ஜனங்களுக்கு ஒரு ஜாலெல்லாம் பண்ணுவார். அவருக்கு நடுவில் நீ கூட்டின்னு போயிடுப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ஒய்ஃபை நீயே கூட்டின்னு போயிடுப்பா, அந்த ஜனங்களாம் தடுக்கிறதுன்னு. இல்லை நான் தானம் கொடுத்தது தான், நீங்கள் கூட்டின்னு போங்கன்னு அவரையும் இது பண்ணுவார். கூட்டின்னு போங்க, நான் தானம் உங்களுக்கு கொடுத்துட்டே நீங்கள் அவரை நீங்கள் கூட்டின்னு போக வேண்டியது எவ்வளோ, நீங்கள் கூட்டின்னு போங்க, யார் வந்து தடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தியை ஒரு வீடு நிற்பார். இன்னும் அவள் சொந்தக்காரெல்லாம் உருவா பாருங்க, ஒருத்தர் ஒரு தடுப்பா, தடுக்கிற வேலையெல்லாம் வெட்டிடுவார் தலையை. அவர் பயப்படுவார், சிவனுடைய பயந்து அந்த அவர் ஒய்ஃபு கிட்ட சொல்லுவார், ஐயோ எப்படியாலும் என்ன இது பண்ணுமா, இவர் வேற எல்லாரையும் கொண்டு போடுறாரு, எல்லாரையும் அடிக்க அழுதா நீ போயிடுவார். இல்லை நான் போனேன்னா என் ஹஸ்பண்டோட அந்த வாக்கு தப்பாயிடும், அவர் வாக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தானம் பண்ணிட்டாரு, அதனால நான் உங்க கூட தான் வருவேன், நீங்க போங்க நான் வரேன் உங்க பின்னாடியே, அவர் பார்த்து பாரு, அதெல்லாம் அவருக்கு தெரியும், ஏற்பகையாரை வந்து நீங்க லேசுன்னு நினைக்காதீங்க, அவருக்கு தெரியும் அவரோட சிவபக்தி இருக்கு, அப்பயே அவர் நம்புறா, ஈஸ்வரன் அவர் நம்புற, அது ஈஸ்வரன் அவரை கைவிட மாட்டார், அவர் அதெல்லாம் பார்த்து பார்த்தீங்க போங்கன்னுவா. போங்க நான் பின்னாடியே வரேன்ட்டு அவர் போக, அவர் பின்னாடியே போவா. ஏற்பையார் எல்லாரையும் கொண்டுவார். ஊருக்கு வெளியில போனோடனே கடைசியில் அந்த சிவனடியார் வந்து சரிப்பா ரொம்ப சந்தோஷப்பா, நீ எல்லாரையும் பண்ணிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னுவார். கிளம்பின உடனே இவரா சரி போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க, இனிமேல் போருமா நீங்க போயிடுவீங்களா, சரிம்மா நான் இனிமேல் நான் போயிட்டு வரணுவார். உடனே சரி நீ போயிட்டு வரணுவார். கிளம்புவார், அவன் ஒய்ஃபை திரும்பியே பார்க்க மாட்டார், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வந்ததோட சரி நேரம் வந்துட்டே இருப்பார். அந்த ஈஸ்வரனா வந்து சிவனடியாரா வந்து ஈஸ்வரன் வந்து நின்று பார்ப்பார், இவர் என்ன பண்ணுறாரு, போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒய்ஃப் போயிட்டாரான்னு திரும்பி பார்க்குறாரா என்னன்னு. அவருக்கு அந்த மன சஞ்சலம் இருக்கான்றது பார்க்குறாரு, காட்டுறாரு, உலகத்துக்கு காட்டுறாரு இல்லைன்னு. அவர் பாட்டுக்கு போயிட்டா இருப்பார், அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போவார். போன உடனே அவருக்கு அப்போதான் அப்புறம் ஈஸ்வரன் கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்தோடனே கூப்பிடுவார், ஏற்பையாரே இங்கே வாருவார். உடனே இந்த இது நம்ம வந்து சிவனடியார் குரல் மாதிரி இருக்க என்னட்டு திரும்பி பார்த்துட்டு வருவார். வந்தால் அங்கே சிவனடியார் இருக்க மாட்டா, அவங்க ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பா. எங்கே சிவனடியாருங்க எங்கேன்னுவார். உடனே ஆகாசத்தில் இங்கே இருக்க நான் மேலே பாருன்னுவார். பார்த்தா ரிஷபார் உடரா ஈஸ்வரன் பார்வதி சமேதனா வந்து காட்சி தந்து ஒரு ரிஷபத்தோட வந்து காட்சி தந்து உன்னுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் நான் இந்த சோதனை பண்ணேன், இந்த சோதனையில் நீ ஜெயிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அவரை மட்டும் இல்லை அந்த இடத்துல இங்கே செத்து போகிறவா அத்தனை பேரையும் உயிர்ப்பிச்சுறார். அவளையெல்லாம் உயிர்ப்பிச்சுட்டு அத்தனை பேருக்கும் வந்து வைகுண்டம், எல்லாருக்கும் வந்து ஈஸ்வரன் வந்து அவளோட மோட்சத்தை கொடுத்துருவார்.
ஈஸ்வரன் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கார். அந்த அந்த செத்து போனவா, அந்த ஊர்க்காரா, இவருக்கு சொந்தக்காரா, எல்லாருமே அப்ப இவரை பத்தி சொல்ல, ஆகா இயற்பகையாரே உன்னுடைய பக்தியை நாங்கள் என்னமோ நினைச்சோம், பைத்தியகாரமான பக்தி நினைச்சோம், ஆனால் அது உண்மையான பக்தி, உருகிற பக்தி போல இருக்கு, ஈஸ்வரனே உருகி வந்து எங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துட்டார் அப்படின்ட்டு இயற்பகையாரன் நல்லா போட்டுருவா. இயற்பகையாரும் கடைசியில் மோட்சத்துக்கு போயிடுறார். இயற்பகையார் ஒய்ஃப் 2 பேரையும் மோட்சத்துக்கு கூட்டு போயிடுறார். இது இயற்பகை நாயனாரோட கதை. நாளைக்கே அடுத்த பாத்திரத்தை பார்ப்போம். தேங்க்யூ. தினம் ஃபோன் சரியாக நிற்க மாட்டேங்குது. அதான் 2 தடவை போட்டால் அதுக்குள்ளே ஆஃப் ஆகிடுது, வந்துடுது, டெலிட் பண்ணிட்டேன். நானும் ரங்கநாதனும் இந்த இதுக்கு நிறையா போயிருக்கோம். இந்த பூம்புகார் போனப்போ நாங்கள் அந்த திருச்செங்காடு ஈஸ்வரன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போனோம். ஈஸ்வரன் கோயில் சின்னதாக ஒரு கூரையை போட்டு ஒரு இடத்துல மூடி வச்சுருந்தா பார்த்தோம். போயிட்டு வந்தோம். நாங்கள் அங்கே அந்த இடத்துல போயிட்டு தான் வந்தோம். போயிட்டு தான் அந்த ஆலங்குடி உள்ளே திரும்பி பூம்புகாருக்கு போனோம். தேங்க்யூ. நானும் ரங்கநாதன் ஒரு தரம் போயிருக்கோம். ஒரு தரம் இல்லை, 2-3 தரம் போயிருக்கோம் போல இருக்கு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரங்கநாதன் தான் சொல்லணும். தேங்க்யூ.